கிரீஷ்மா கூட ஜெயில இப்ப இருக்கிறது 5 பேரு. அதுல 3 பேரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க, ஒரு ஆளு போக்சோக்கு கீழே போனவங்க, 5வது ஆளு நம்ம கிரீஷ்மா தான். அந்த 4 பேரும் ஜெயில் காவலர்களும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது கேஸ் அப்பீலுக்கு போகும், 38 வயசுக்கு அப்புறம் வெளியே விட்டுருவாங்க, வாழலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. கிரீஷ்மா டான்ஸ்லயும் படிப்புலயும் பெஸ்டாவும் ஃபர்ஸ்டாவும் இருந்த ஒரு பொண்ணு, டான்ஸ்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு ஆளும் கூட. அதனாலயும் என்னமோ தான் காதலிச்ச பையனை கொன்னுட்டோமேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம பாட்டு பாடுறதும் முடி விரிச்சு டான்ஸ் ஆடுறதும்னு என்ஜாய் பண்றா. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டும் கூட கிரீஷ்மாவுக்கு எந்த ஒரு மன வருத்தமும் சூடு சொரணையும் இல்லைன்னு தான் ஜெயில் காவலர்களும் சாட்சிப்படுத்துறாங்க. பொதுவா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்பாங்க, ஆனா கிரீஷ்மாவுக்கு இப்போ எந்த வேலையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ഗ്രീഷ്മ അതിനായി ഒരുക്കിയത് സസ്പെൻസ് ത്രില്ലറുകളെ പോലും വെല്ലുന്ന തിരക്കഥയായിരുന്നു. ഒടുവിൽ തൂക്കുകയർ വിധിക്കപ്പെട്ടിട്ടും ഗ്രീഷ്മയ്ക്ക് തെല്ലും കുലുക്കമില്ലെന്നാണ് തിരുവനന്തപുരം ഗ്രീഷ്മ. അട്ടക്കുളങ്ങര വനിതാ ജയിലിൽ ഗ്രീഷ്മയ്ക്ക് കൂട്ട് 3 കൊലപ്പുള്ളികളും പോക്സോ കേസ് പ്രതിയുമാണ്. ജയിലിലെ പ്രധാന ഹോബിയാകട്ടെ ചിത്രരചനയും. തൂക്കുകയർ വിധിക്കപ്പെട്ടിട്ടും ഗ്രീഷ്മയ്ക്ക് യാതൊരു കുലുക്കവുമില്ലെന്നാണ് ജയിൽ ഉദ്യോഗസ്ഥരുടെ സാക്ഷ്യപ്പെടുത്തൽ. വിധിയുടെ പകർപ്പ് ലഭിച്ചാൽ 1 മാസത്തിനകം ഹൈക്കോടതിയിൽ അപ്പീൽ നൽകാം. அப்பீலில் வசிஷ்ட இளவு மரண தண்டனை விதிக்கப்பட்டனால இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல, நான் எப்படியாவது அப்பீலுக்கு போவேன்னு வெளியே வந்துருவேன்னு மட்டும்தான் கிரீஷ்மா ஜெயில இருக்கிற சக கைதிகளோட சொல்லிக்கிட்டு இருக்கா. புதன்கிழமை கிரீஷ்மாவுக்கு அவ அப்பா அம்மா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் கைமாறி இருக்காங்க. அண்ட் கிரீஷ்மா ஜெயில இருக்கிற பார்மசில பாடி பெயினுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்றானோ சொல்லியிருக்காங்க. அப்பீலுக்கு போனா கண்டிப்பா மரண தண்டனையில இருந்து வெளியே வரலான்னு தான் இப்பவும் கிரீஷ்மாவுக்கு நம்பிக்கை. இந்த ஒரு நம்பிக்கையால தான் கிரீஷ்மா திமிராவும் தைரியத்தோடையும் இருக்கான்னு தெரியப்படுத்தியிருக்காங்க.